ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேஎல் 12 தான். எஸ், நிறைய விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு. ரைட், பவன் ஷெராவத் அவரோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அந்த வீடியோ ஆல்ரெடி போட்டோம், நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. பார்க்காதவங்க போய் பாருங்கள். நேற்றே இவங்க வேறு பேசினாங்க. இன்னும் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டாங்க, பவன் ஷெராவத்தை ரிலீஸ் பண்ணுறோம் சென்ட் பேக்குன்னு. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். 4 நாள் முன்னாடி பவன் எங்கேன்னு நான் ஒரு வீடியோ போட்டேன். இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது பார்க்காதவங்க போய் பாருங்கள், நல்லா இருக்கட்டும். சரி, இப்போ என்ன சொல்கிறேன், அதையும் சேர்த்து பார்த்துட்றேங்கிறீங்களா? ரைட்டர் நோட்லேயே பேசுவோமே, 2 நாளாகவே வருத்தமாகவும் சோகமாகவும் கோபமாகவும் பேசிகிட்டு இருந்தோம் நடக்கிறத சம்பவங்கள்லாம் பார்த்தா. எனிவே, நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா, சார் நீங்கள் தமிழ் தலைவச்சு என்ன சொன்னாங்கன்றதை நீங்கள் சொல்லிட்டீங்க, பவன் ஷெராவத் என்ன சொன்னாரதும் நீங்கள் சொல்லிட்டீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு என்ன கேட்குறது, இங்கே என்ன சொல்லுது அது சொல்லுன்னு. ஸோ என்னோடய ஒப்பீனியன் சொல்லணும் இல்லையா? இந்த ஹோல் சினாரியோ, இந்த ஹோல் ட்ராமா சொல்லாமல் ஹோல் த்ரில்லர். ரைட், என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்கிறேன், கிளாரிஃபிகேஷனும். ஸோ கிளாரிஃபிகேஷன், எக்ஸ்ப்ளனேஷன், ரீசன் நிறைய சொல்லிட்டோம். இப்போ ஃபேன்ஸை பற்றி பேசுவோம். ஃபேன்ஸ் நாமெல்லாம் யார், ஹூ ஆர் வி? என்னை பொறுத்த வரைக்கும் 3 விதமான ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் ஒன்றா பிரேக் டவுனோட வரேன் நான். ரைட், ஒன்று டீம் லாயல்ட்டி ஃபேன்ஸுன்னு, அதாவது டீமுக்காக என்ன வேணால் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி 17 வருஷமாக ஈசால் கப் நம்தே, ஈசால் கப் நம்தேன்னு எல்லாம் சினிமா படத்துலலாம் வர சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணி இவென்ச்சுவலி 18th சீசனில் கப்பு ஜெயிச்சுட்டு ஃபேன்ஸ் ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி அண்ணாச்சி மூமெண்ட்டு. இது டீமுக்குள்ள லாயல்ட்டி, இது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேயருக்கு மேலே உள்ள லாயல்ட்டி, பிளேயருக்கு மேலே உள்ள ஃபேன்ஸோட அப்ரோச், ஒட்டுதல், பிடிச்சிருக்கும் ஃபேவரட் பிளேயர்னு. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா பர்தீப் நர்வால். அவர் ஃபஸ்ட்டு பாட்னா பைரட்ஸில் இருந்தார், ஏகப்பட்ட ஃபேனு. அப்படியே யூபி யோதாக்கு போனால் அத்தனை ஃபேன் அங்கே வந்துட்டாங்க, ஃபாலோடு யூபி யோதா. ஸோ பவன் ஷெராவத் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெங்களூர் புல்ஸில் இருந்தார், அப்புறம் தமிழ் தலைவாஸ் வந்தார், அப்புறம் தெலுங்கு டைட்டன்ஸ் போனார், அப்புறம் தமிழ் தலைவாஸ் போனார். ஸோ ஃபேன் பேஸ் கீப் ஷிஃப்டிங், இங்கே மாறிட்டே இருந்தாங்க 3 விதமான டீமில். அண்ட் இது எல்லா ஸ்போர்ட்ஸுமே நடக்கிறது உண்டு தான். உதாரணத்துக்கு ஃபுட்பாலில் ரொனால்டோ எடுத்துங்களேன், அவர் எந்த டீமில் இருக்கிறாரோ அந்த டீமை கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுவாங்க, பிகாஸ் ஆஃப் ரொனால்டோ. அதே மாதிரி மெஸ்ஸி எந்த டீமில், யூரோப்பியன் லீக்கில் ஒரு இடத்துல இருப்பார், லா லீகான்னு ஒரு லீக், இட்டலியில் ஒரு லீகில் இருப்பார், வேறு லீக் போவாங்களோ அங்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மெஸ்ஸினா உயிர், ரொனால்டோனா உயிர். இந்த மாதிரி பிளேயருக்கு மேலே உள்ள இன்னும் அசாத்திய பற்றுதல், அப்படி தான் சொல்லணும் நம்ம. டீம் ஃபேன், டீமோட ஃபேனாக இருந்தீங்கன்னா, நீங்கள் தமிழ் தலைவாஸ் ஃபேனாக இருந்தால் என்ன பண்ணணும்? சப்போர்ட் யுவர் டீம். தமிழ் தலைவாஸை சப்போர்ட் பண்ணுங்கள். பிளேயர் வருவாங்க போவாங்க, தமிழ் தலைவாஸ் என்ற டீம் இருக்க தான் செய்யும் ஃபார் எவர். அப்போ டீமை சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன டெசிஷன் எடுத்தாலும் தமிழ் தலைவாஸ் நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். கடைசி வரைக்கும் அவங்க கூட தோல் கொடுத்து தோல் நிற்கணும் ஆஸ் அ ஃபேன். உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா பவன் ஷெராவத் எல்லாமே பிகேஎல் 9 செமிஃபைனல் போனாங்களே. ஸோ பவன் ஷெராவத் எடுத்த விதம் என்ன விதம் அதெல்லாம் விட்டுருவான். இல்லாதனால ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் ஆகாது தமிழ் தலைவாஸுக்கு. அவர் எல்லாமே தான் அர்ஜுன் ஒரு மேட்ச் விளையாடி ஜெயிச்சிட்டோமே டக்குன்னு 2 தோல்விக்கு அப்புறம். ஸோ அப்போ டீமை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்மூடித்தனமாக அவங்க என்ன சொன்னாலும் டெசிஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அக்செப்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் உங்கள் உரிமையாக இருக்குது அவங்கள கேள்வி கேட்குறதுக்கு. ஃபேனா நான் உயிராக வச்சுருக்கேன் உங்கள் டீம் மேலேன்னும் போது அவங்க சோஷியல் மீடியாவில் என்ன போஸ்ட் பண்ணாலும் உங்கள் கேள்வி அங்கே போய் கேளுங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. அது ஃபேஸ்புக் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், இல்லைன்னா இன்ஸ்டாவாகட்டும், ஏகப்பட்ட மீடியம் வந்துருச்சுல இப்போ. ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் கேளுங்க ஆஸ் அ ஃபேன், அது உங்களுக்கு எல்லா உரிமையாக இருக்குது, அது அவங்க பதிலும் சொல்லுவாங்க. இது டீம் ஃபேன்ஸுக்கு என்ன பண்ணுன்றது. ரைட், இப்போது பவன் ஃபேன்ஸுக்கு வருவோம், என்ன பண்ணணும் பவன் ஃபேன்ஸுன்னு. அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம். ரைட், என்னோடய ஃபேன் அவங்களாம். ஆமாம், ஆறுமுகன்றவங்க $2.98 சிங்கப்பூர் டாலர் சிங்கப்பூர்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஆறுமுகன். ஷாய் ஸ்ரேயாஸ் ஒரு 40 rupees கான்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஷாய் ஸ்ரேயாஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா லைக், டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பட்டன். ஒரு நமக்கு 40 rupees தான் மினிமம். சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூவில் தேங்க்ஸ் போடுவாங்க. கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான், சேனல் வச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ கேட்குற வீடியோ எல்லாம் போடுறோம், டே அண்ட் நைட் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் வர சொல்கிறோம், கரெக்டாக? ஸோ அதனால் யாரால் முடியுமோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ தே கேன் டூ இட். தேங்க்ஸ். இப்போ விஷயத்துக்கு போகலாம். இப்போ டீம் ஃபேனுக்கு என்ன பண்ணணும் சொல்லிட்டேன். இப்போ பவனோட ஃபேன் என்ன பண்ணணும்? இப்போ முதல்ல எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அப்போ பவன் ஷெராவத்தோட ஃபேன் நீங்கள் என்ன செய்ய முடியும்? அவரை மனசை தளர விடாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பிக் சூப்பர் ஸ்டார் பிளேயர், இந்தியன் கபடி மட்டும் இல்லை, வேர்ல்டு கபடிக்கு அவர் பிக்கஸ்ட் பிளேயர், பிகேஎல் கபடிக்கும் பிக்கஸ்ட் பிளேயர். ஏஷியன் கேம்ஸ் 2022 நடக்கிறது, 2023 நடந்தது. இந்தியா கேப்டனாக இருந்தார். ஆஸ் அ பிளேயராக, ஆஸ் அ கேப்டனாக, ஆஸ் அ லீடராக கோல்டு மெடல் ஜெயிச்சு கப்பை தூக்கின்னு வந்தார். இந்த கப்பை 2018 கோட் அவுட்டோம் நம்ம ஏஷியன் கேம்ஸில், அதை திருப்பி கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸோ நீங்கள் என்ன செய்ய முடியும்னா,
கண்ணு, காது, வாய், மூக்கு இதெல்லாம் வச்சு ஒரு உருவம் ரெடி பண்ணி ரூமரு, ஸ்பெகுலேஷன் போகும். அதை நம்பாதீங்க. இங்கே என்ன சொல்லுது? உங்கள் மனசை கேள்வி. ஓகே, அதுபடி நீங்கள் டெசிஷன் எடுக்கணும். இவர் இந்த தப்பு பண்ணியிருப்பாரா, பண்ணியிருக்க மாட்டாரா, ஃபிக்ஸிங்கிற அலிகேஷன் இதை சொன்னாங்க, அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்கன்னு கேம் வில் மூவ் ஆன். அவ்வளோதான், கேம் மூவ் ஆகணும். உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா பவன் ஷெராவத் அவர் மனசு தளர விடக்கூடாது. சீக்கிரமே அவரை நம்ம மேட்டில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவன் தான் உண்மையான பவன் ஷெராவத் ஃபேன். அதை விட்டு எல்லாத்தையும் நம்பிட்டு அவர் இது பண்ணிட்டார் போனாங்களா, அது அர்த்தமே கிடையாது. ஸோ டீம் ஃபேன் சொல்லிட்டேன், பவன் ஃபேன்னு சொல்லிட்டேன். மூணாவது ஃபேன் யார்? என்ன மாதிரி ஃபேன் தான்? நியூட்ரல் ஃபேன். இப்போ சொல்கிறேன் பாருங்க. பவன் ஃபேன்ஸ், டோன்ட் ஸ்ப்ரெட் ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. 2 பேரோட ஸ்டேட்மெண்ட் வந்தாச்சு. அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் தமிழ் தலைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. பவனும் அவரோட ரீசனிங் கொடுத்துருக்காரு. ஸ்பெகுலேஷன் நம்பாதீங்க, இஷ்டத்துக்கு காது கண்ணு மூக்கு வைக்காதீங்க அன்டில் இன்னொரு வீடியோவோ இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷனோ 2 சைட்லேருந்து வர வரைக்கும். எக்ஸாக்ட் ரீசன் நமக்கு இன்னும் தெரியல. டிசிப்ளினரி ஆக்ஷன் அவ்வளோதான். ஸோ அவங்க ஏதாவது சொல்கிற வரைக்கும், பவன் ஏதாவது சொல்கிற வரைக்கும் இந்த டாபிக் அப்படியே மறந்துட்டு மேட்சை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இது 2. மூணாவது யாருன்னு கேட்டிங்களா, என்ன மாதிரி ஃபேன், ஸ்போர்ட்ஸ் ஃபேன் நாங்களாம். ஆமாம், நீயும் சொல்லிக்க. சேனல் அதெல்லாம் பேர் வச்சுருக்கேன், ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர்னு. நாங்களாம் லீகோட ஃபேன். ஐபிஎல் ஆகட்டும், பிகேஎல் ஆகட்டும், ஐஎஸ்எல் ஆகட்டும், லைக் மீ. அண்ட் என்னோட ஃபேவரட் டீம் என்னன்னு எல்லாத்துலேயுமே கேட்பாங்க. கிரிக்கெட்லேயும் கேட்பாங்க, கபடிலையும் கேட்பாங்க. நியூட்ரலாக நாங்கள் பேசணும். அதனால் என்ன மாதிரி பீப்புளெலாம் வந்து நான்லாம் டீம் இந்தியா ஃபேன். இந்தியா டீம், அது கிரிக்கெட்டோ கபடியோ எல்லா பிளேயரும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா எல்லாமே நம்ம பிளேயர்ஸ், அவங்க எல்லாமே. அண்ட் பர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாம் நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் வேர்ல்டு ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம அது ஒலிம்பிக் ஆகட்டும், ஏஷியன் கேம்ஸ் ஆகட்டும், கிரிக்கெட்டில் இதுவாகட்டும், வேர்ல்டு கப் ஆகட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு யார் யாரை பிடிக்கும், டெண்டுல்கர். ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி பிளேயர் மாறிட்டே இருப்பாங்க. லைக் கவாஸ்கர், கபில் தேவ், அப்புறம் டெண்டுல்கர், டிராவிடு, அப்புறம் எம்எஸ் தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா, இவங்க எல்லாமே இந்தியாவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி பர்தீப் நர்வால், நவீன் எக்ஸ்பிரஸ், பவன் ஷெராவத், சுனில், அர்ஜுன் தேஷ்வால், அஸ்லாம் இனாம்தார், இவங்கெல்லாம் இந்தியாவுக்காக கபடி விளையாடும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க தே ரெப்ரசன்ட் டீம் இந்தியா. அதர் ஸ்போர்ட்ஸுமே இருக்கே. டென்னிஸை பாருங்கள், நீங்கள் சானியா மிர்சாவோ இல்லை விஸ்வநாதன் ஆனந்தன், செஸ் குட்ராலீஸ்வரன், இப்போ பிரக்யா ஆனந்தா, சின்ன பையன், அவன் போய் பெரிய ஆளுங்கள்லாம் செஸ்ஸில் ஜெயிச்சுட்டு வராப்புல. லேண்டர் பைஸ், மகேஷ் பூபதி, மேரி கோம், ஹர்மன்பிரீத் கௌர், மித்தாலி ராஜ், ஸ்மிருதி மந்தானா, வேதா கிருஷ்ணமூர்த்தி, இது மாதிரி லிஸ்ட் போட்டுகிட்டே இருக்கோம். இவங்க எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி எனக்கு பிடிக்கும். பிகாஸ் தே ஆர் அவர் பிளேயர்ஸ், இந்தியன் பிளேயர்ஸ். இன்னொன்று நம்ம என்ன வேண்டிக்கணும்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன் எந்த டீமுக்கோ, எந்த மேனேஜ்மெண்ட்டுக்கோ, எந்த பிளேயருக்கோ வரக்கூடாது. இப்போ இந்த லாஸ்ட் 2-3 நாள் நடக்கிறத பார்க்குறீங்களே. ஸோ இட் ஷுடன்ட் ஹேப்பன் லைக் திஸ். அது நம்ம ப்ரே பண்ணிக்கணும், எல்லாம் ஸ்மூத்தாக போகணுன்னு. தேவையில்லாத வதந்திகள், தேவையில்லாமல் பிரச்சனைகள் பெரிய பெரிய பிளேயருக்கு வர்றது எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு we can ப்ரே. இன்னொன்று என்ன பண்ண முடியும், இக்னோர் பண்ணிவிட்டு என்ன யாரும் என்ன பேரும் கேட்டுங்க. நீங்களா காது வச்சு நான் எனக்கு தெரியும் அவர் அங்கே அது குத்தாரு, இது குத்தாரு, அதை குத்தாருன்னு உங்கள் இஷ்டத்துக்கு கதையை ரீலில் ஓட்டக்கூடாது. புரியுதுங்களா? ஃபேன்ஸ் பாண்டிங், ஃபேன்ஸ் இல்லைன்னா ஸ்போர்ட்ஸே கிடையாது. அதுதான் உண்மை. ஸோ இப்போ நான் 3 விதமான சொல்லிட்டேன். டீம் லாயல்ட்டி, டீம் ஃபேன்னா என்ன பண்ணணும், தமிழ் தலைவர் கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுங்க என்ன இருந்தாலும். பிகேஎல் 9 செமிஃபைனல் பவன் இல்லாமல் போன டீம் இது. அர்ஜுன் தேஷ்வால் இப்போ கேப்டனாக இருக்காரு, சப்போர்ட் பண்ணுங்கள். அர்ஜுன் தேஷ்வால் பவன் இல்லாமல் மேட்ச் ஜெயிச்சிட்டோம். ஆச்சா, இது வந்து டீம் சப்போர்ட்டர்ஸ். பவன் ஷெராவத் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ், அவர் மனசை தளர விடாமல் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ரே பண்ணுங்கள். அவர் திருப்பி சீக்கிரமே கபடிக்கு வரணும்னு. தேவையில்லாமல் கண்ணு காது மூக்கு வைக்கக்கூடாது. என்ன மாதிரி ஃபேனு நீங்கள் யாரும் சொல்ல தேவையில்லை, அவங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணுன்னு. நியூட்ரலாக உட்காந்து கவனிச்சுட்டு நியூட்ரலாக நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி இது பிடிச்சிருக்குன்னு தமிழில் அதை போடுறது, நாளைக்கு அதுக்கு கான்ட்ரடிக்டரியாக பேசுகிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஐ டோன்ட் பிலீவ் இன் ஸ்பெகுலேஷன். நிறைய பேர் இப்போ கேட்டாங்கன்னா, சார் உங்கள் சேனலுக்கு நிறைய வியூவர்ஸ் வராங்கன்னா, என்ன உண்மையை பேசுகிறோம், எதுக்கு போய் சொல்லணும், கைப்பண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி, இந்த மாதிரிலாம் நடக்கும். 4 நாள் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டேன் பவன் எங்கேன்னு. ஸோ அது வேறு நிறைய திட்டு இருந்துச்சு. யார் தெரியுமா, நீ அப்படி இப்படின்னா அதெல்லாம் இருக்கட்டும். சோஷியல் மீடியா வந்துட்டால் வெறும் லைக்கு மட்டும் இல்லை, டிஸ்லைக்கும் நான் ஏற்றுக்கணும். அவங்க என் வீடியோ பார்த்தான்னு டிஸ்லைக் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதனால தான் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லுவோம். அது ராத்திரி 3 மணி ஆனாலும் 4 மணி ஆனாலும் சரி. இப்போ பவன் இன்னொரு வீடியோ வருது, பவன் ஷெராவத் ஏதாச்சும் டீமுக்கு போக முடியுமான்னு நிறைய கேட்டாங்க. அந்த வீடியோ நெக்ஸ்ட் வரும். பரிபார்த்தது பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.